வழக்கம் போன்று திசை திருப்பாமல் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் தலைமையகத்தில் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை திரித்து கூறி அதற்கு பிரதமர் மோடி மதசாயம் பூசி வருகிறார். மத அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கப் போவதாக காங்கிரஸ் கட்சி கூறவில்லை. தேர்தல் அறிக்கையில் எந்த இடத்தில் அப்படி சொல்லி இருக்கிறோம் என்று பிரதமர் மோடி சொல்ல தயாரா என்று கேள்வி எழுப்பினார். எஸ்சி, எஸ்டி, பிற்படுத்தப்பட்டோர் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டின் 50% உச்சவரம்பை நீக்க காங்கிரஸ் விரும்புகிறது. இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்குவதையும் அதற்காக அரசியல் சட்டத்திருத்தம் கொண்டு வருவதையும் பிரதமர் மோடி ஆதரிக்கிறாரா, எதிர்க்கிறாரா? வழக்கம் போன்று திசை திருப்பாமல், திரிக்காமல், காங்கிரஸ் மீது அவதூறு கூறாமல் பிரதமர் மோடி தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் எதிர்க்கட்சித் தலைவராக வரக்கூடிய தகுதி மம்தா பானர்ஜிக்கு தான் உள்ளது என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி கருத்து தெரிவித்துள்ளார். பாஜனதாவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்று நம்புகிறேன். கடந்த முறை கிடைத்த 300 தொகுதிகளில் இருந்து 25 சீட்கள் குறைவாக 275 சீட்கள் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் நெல்லை தொகுதியில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் ஜெயிக்கலாம். மற்ற வேட்பாளர்கள் பற்றி தெரியாது என தெரிவித்தார். மேலும் யார் பிரதமராக இருப்பார் என கட்சிக்குள் தேர்தல் நடக்கவில்லை. வேட்பாளர்கள் ஜெயித்து வந்த பின்புதான் பிரதமர் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும். கட்சி எம்பிக்கள் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். பாஜக எம்பிக்கள் என்னை பிரதமராக இருக்க சொன்னால் ஏற்பேன். மோடிக்கு 2 முறை வாய்ப்பு கிடைத்துவிட்டது. இந்த முறை வேறு ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்பது தன்னுடைய எண்ணம் என்று கருத்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தலைமையில் மாற்றம் வர வேண்டும் என்று தெரிவித்த சுப்பிரமணிய சுவாமி, நாட்டில் சரியான எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக வரக்கூடிய தகுதி மம்தா பானர்ஜிக்கு தான் உள்ளது என்று கருத்து தெரிவித்தார். திரிணாமுல் கட்சிக்கு வாக்களிப்பது பாஜகவிற்கு வாக்களிப்பது போன்றது என்று கருத்து தெரிவித்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை பாஜகவின் பி டீம் என திரிணாமுல் குற்றம் சாட்டியது. மேற்கு வங்காள மாநிலத்தின் மூர்ஷிதாபாத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து நடந்த தேர்தல் பேரணியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் பங்கேற்றார். அப்போது இந்த முறை 400 இடங்கள் கிடைக்காது. ஏற்கனவே பிரதமர் மோடியின் கையிலிருந்து 100 இடங்கள் நழுவிவிட்டன. காங்கிரஸையும் சிபிஐஎம்மையும் வெற்றி பெற செய்வது அவசியம். காங்கிரசும் சிபிஎம்மும் வெற்றி பெறவில்லை என்றால் மதச்சார்பின்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது பாஜகவிற்கு வாக்களிப்பது போன்றது. எனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பதை விட பாஜகவிற்கு வாக்களிப்பது நல்லது என்று சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, மேற்கு வங்காளத்தில் பாஜகவின் குரலாக ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி இருக்கிறார். அவர் பாஜகவின் பி டீம் என குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை அடையாறில் வசித்து வந்த திரைப்பட பின்னணி பாடகி உமா ரமணன் கடந்த சில மாதங்களாக உடல்நிலை குன்றியிருந்த நிலையில் தனது 69 வயதில் நேற்று காலமானார். உமா ரமணின் மறைவு இசை ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1980ஆம் ஆண்டு வெளியான நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பூங்கதவே தாழ்த்திரவாய் என்ற பாடல் மூலம் பாடகியாக திரைத்துலகில் உமா ரமணன் அறிமுகமானார். அந்த படத்துக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். தீபன் சக்கரவர்த்தியுடன் இணைந்து அந்த பாடலை அவர் பாடியிருந்தார். கேளடி கண்மணி, தூரல் நின்று போச்சு, வைதைக்கு காத்திருந்தால், தில்லுமுள்ளு, புதுமை பெண் உள்ளிட்ட பல படங்களில் இவர் பின்னணி பாடலுக்கு பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ தெரிவித்துள்ளார். பொகோட்டாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் தின விழாவில் பங்கேற்ற பெட்ரோ, இனப்படுகொலை செய்யும் அரசு உடனான தூதரக ரீதியிலான உறவை முறித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் காசாவில் நடைபெறும் மனித உரிமை மீறலை உலகம் வேடிக்கை பார்க்காது என்றும் அனைத்து நாடுகளும் தீவிர நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். காசா மீதான போர் தொடங்கியதிலிருந்தே இஸ்ரேலை கடுமையாக விமர்சித்து வரும் பெட்ரோ, கடந்த அக்டோபர் மாதம் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சரை நாஜிகளுடன் ஒப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருந்தார். அதிலிருந்து இஸ்ரேல் கொலம்பியா இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டிருந்த நிலையில் கொலம்பியாவுக்கான பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதியை இஸ்ரேல் நிறுத்தியிருந்தது. காசாவில் கடந்த அக்டோபர் 7 முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 34,000 கடந்துள்ளது. பாலஸ்தீன மக்களை இனப்படுகொலை செய்து வருவதாகவும் தாக்குதலை நிறுத்த கோரியும் இஸ்ரேலுக்கு எதிராக உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் பாலஸ்தீனத்தை விடுவிக்க கோரி மாணவர்கள் ஈடுபட்டு வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.